பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேத்யூ சாப்டர் 18:11. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 16வது ஞாயிற்றுக்கிழமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தில் இந்த ஏப்ரலில் 19 நம்ம வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்புவாராக. கர்த்தரை நாம் மகிமைப்பட்டோம். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். இந்த நாளில் எல்லா இடங்களையும் ஜெபம் மன்றாட்டம் அதிகமாக நடக்கும். எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வீட்டுக்காரருக்கு தெரியாமல் வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஒய்ஃபுக்கு தெரியாமல் வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இதுக்கிடையில் எத்தனையோ சர்ச்சஸுக்கு போகிற பக்கத்தில் தான் குடிச்சிக்கிட்டு போகிற வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் சில இடங்களில் யாருக்காவது மேரேஜ் நடக்கும், பாட்டு போட்டுட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதுவும் சில இடங்களில் பயங்கரமாக பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆராதனைக்குள் ஆண்டவருடைய அன்புக்குள் பிரவேசிக்கிற விசுவாச பிள்ளைகளும் ஊழியர்களும் இருக்கிறத செய்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். இன்று ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன். எத்தனையோ விஷயங்களில் நாம் தடுமாறி இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். கெட்டுப்போனதை ரட்சிக்க அற்புதமாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நம்முடைய இயேசப்பா வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்காக ஓடுகிறவர்களே மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையில் பூரணமாய் கெட்டு போயிருக்கிறவர்களை கூட அவரால் அற்புதங்களை கொண்டு வர முடியும், அதிசயத்தை கொண்டு வர முடியும். இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த நாளில் கூட அவர்களுக்காக நம்ம மன்றாடணும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இவைகள் சம்பவித்து கொண்டே தான் இருக்கிறது, நடந்துக்கிட்டே இருக்குது. ஏசப்பட்ட நம்ம கேட்கணும். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதில் உண்டாகி என்பதை நான் நம்புகிறேன். எத்தனை நேரங்களில் நம்மளை கர்த்தர் பார்த்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஜீவன்களை கர்த்தர் பாதுகாத்த காலங்கள் எத்தனை காலங்கள் உண்டு. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்ம சபைகளில் கூட சில விஷயங்களை கெட்டு போயிருக்கிறது, அவைகள் ஒரு மாற்றம் வரும். பல சபைகளில், எல்லா சபைகள்லேயும் ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் மனம் திரும்பி இருக்கிறாங்கன்னா பார்த்தா கிடையாது. மாமியாரை பிடிக்காதவங்க இருப்பாங்க, மைத்துனரை பிடிக்காதவங்க இருப்பாங்க, கணவனை பிடிக்காதவங்க இருப்பாங்க, மச்சின்சியை பிடிக்காதவங்க இருப்பாங்க, அன்னைகளை பிடிக்காதவங்க இருப்பாங்க, பிள்ளைகளை பிடிக்காதவங்க இருப்பாங்க, பேரண்ட்ஸை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம மன்றாட்டி எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அப்பா, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தவரே, எங்களுடைய குடும்பங்களில், எங்கள் சபைகளில் அற்புதங்களை செய்யுங்கப்பா, எங்கள் பிஸ்னஸில் அற்புதம் செய்யுங்கப்பா. மன்றாடணும். நாம் மன்றாட ஏசப்பா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார், பெரிய ஒரு அதிசயத்தை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், ஆண்டவர் நன்மை செய்வார், அவர் இரக்கம் செய்வார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்த தெய்வம் அவர். இன்றைக்கி நம்மையே மாற்றினாரே, நம்முடைய குடும்பத்தை மாற்றினாரே, நம்முடைய ஊழியர்களை மாற்றினாரே, நம்முடைய விசுவாச பிள்ளைகளை மாற்றினாரே. அவர்கள் எம்மாத்திரம், நம்முடைய ஊரார் எம்மாத்திரம், நம்முடைய ஜனங்கள் எம்மாத்திரம், நம்ம சபையை சுற்றி கிராஸ் பண்ணி போகிறவர்கள், ரோட்டில் நடந்து போகிறவர்கள் எம்மாத்திரம். அவர்களுக்கும் கர்த்தர் இரக்கத்தை கொடுப்பார், அவர்களுக்கும் தேவன் ரட்சிப்பை தருவார், அவர்களுக்கும் தேவன் அதிசயத்தை தருவார். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நேருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யப்பட்ட ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய குடும்பங்களில், சபைகளில், ஊழியங்களில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்கள் அன்பு இன்ப பிரச்சனை கூட இருந்து நன்மையால் நிரப்பட்டுப்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.